அவரவர்கள் பூத்து மண்டல தலைவர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், பார்வையாளர்கள், கிளை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டியினுடைய அமைப்பாளர்கள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, பூத் கமிட்டியை சரி பண்ணாலே போதும். நிச்சயமாக நம்மளை வெல்வதற்கு யாராலும் நிச்சயமாக முடியாது. திருமதி வானதி சீனிவாசன் கூட சொன்னாங்க, இரட்டை இலக்கத்தில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக சொல்வோம் என்று சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையிலும் இரட்டை இலையோடு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே செல்வார் என்று நான் சொல்கிறேன். இரட்டை இலையோடு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, ஆன்டி எங்கமெண்ட் சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான இன்னைக்கு ஒரு போக்கு இன்னைக்கு நிறைய வந்துவிட்டு இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நமது முதலமைச்சர் அவர்களே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாங்க, தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டிலும் 2026 அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஆளே நமது திமுக அரசாங்கம் தான். 2026 நிச்சயமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும்.